திரு ஜவஹர் அலி, அதிமுக கேள்வி உள்வாங்கிக்கும். அதிமுக வலிமையான கட்சியாக தான் இருந்தது. இப்போ கொள்கையில் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா வகையிலும் அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனால்தான் அது பலவீனம் அடைந்து கொண்டே போகுது. இன்னொரு பக்கம் அவங்களுடைய இன்விடேஷனையும் எந்த கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற புள்ளியில் அவங்க செய்யற தயாராக இல்லை. வெற்றி அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த மௌனம் அப்படின்றது வெளிப்படுதா? இல்லை, நான் தோழர் இவர் கேட்குறேன். அதாவது சித்தாந்த எதிரி, சனாதன எதிரி இவர்களெல்லாம் இப்போ சொல்கிறாங்களே, இதே சித்தாந்த எதிரி, சனாதன எதிரி, கொள்கையை ஏற்றுக்கிறதாகட்டும், இவர்கள் இந்த கருணாநிதி அவர்களுடைய படத்தையும் நாணயத்தையும் வெளியிடுகிற போது எதற்கு RSS சங்கிகள் தான் வந்து திறந்து விடணும், திறந்து வைக்கணும்ட்டு தீர்க்கமாக இருந்து நீங்கள் முடிவெடுத்து அவர்கள் வச்சு திறந்தாங்க. அப்போ சனாதனம் மத்திய அமைச்சர் சார், நீங்க மத்திய அமைச்சர் இல்ல, தேவையில்லை சார். அப்படிலாம் படத்தை திறந்து வைப்பீங்க. நீங்க இருங்க, நான் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லிடுறேன். நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. இல்ல நீங்க முடிங்க. நீங்க இல்ல நீங்க நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு எனக்கு போன முறை கூட வாய்ப்பு கொடுக்கல. போன முறை கூட வாய்ப்பு கொடுத்துட்டாரு. நீங்க தான் பேசிட்டே இருக்கீங்க. சித்தாந்தத்தை சனாதனத்தை பேசக்கூடிய விசிகா 2001 பாரதிய ஜனதா கட்சியோட சார். என்னோட அவங்க கேட்கல, என்னோட சந்தேகத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஒரு நாணயத்தை வெளியிடக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வன்னியர் படத்தை வெளியிடுவதற்கு, படத்தை திறப்பதற்கு சட்டமன்றத்தில் பிரதானமான நிகழ்ச்சி அம்மாவுடைய நாணயத்தை ஏற்கனவே சார் நீங்க இதுக்கு தேவையே இல்லை சார். பிரதானமான நிகழ்ச்சி இவர்கள் நீங்கள் ஒரு இங்க கேளுங்க, இவர்களுக்கு ஒரு லாஜிக்கை கொண்டு போறாங்க. இவர்கள் விளக்கங்கள் எல்லாம் பொய்யான விளக்கங்கள். நீங்கள் அப்படி தேவையில்லை. இருங்க சார், சார் ஒண்ணே குறுக்கிட வேணாம், என்னையாவது பதில் சொல்ல வாங்கிக்கோங்க. இருங்க, நான் சொல்றேன். ஏற்கனவே பல நாணயங்கள் தமிழகத்திலே வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கு இருங்க சார், ரிசர்வ் வங்கி அச்சடிக்கக்கூடிய நாணயத்தை வெளியிடக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் தயவு செஞ்சு கருணாநிதியின் படத்தை சட்டமன்ற முடிக்க. இப்ப பதற்றம் பயம் எதுக்கு? பதற்றம் பயம் எதுக்கு? நீங்க கருணாநிதியுடைய படத்தை திறந்து அவர்கள் வச்சு திறந்து வச்சாதான் அது வந்து சட்டப்படி செல்லுமா? நான் கேக்குறேன், அவர்கள் திறந்து வச்சா சட்டப்படி செல்லுமா? அது ஒத்துக்கிறீங்களா? நீங்க கருத்து நிறைவு பண்ணுங்க. இல்ல ஆமா அண்ணா, ஆமா வெளியிட்டனே, ஆமா வெளியிட்ட சனாதனத்தை எதிர்த்தோ, மத வெறுப்பை எதிர்த்தோ, முத்தலாக் எதிர்த்தோ. சார் நீ என்ன பண்ணீங்க சார்? கேளுங்க சார், அவர் கருத்து வைக்கணும். மாற்று சார், இது ஆமா வெளியிட்ட அடுத்த சுற்றுக்கு வர வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு அப்புறமா இது வந்து ஒரு சார்ந்து போய்டும். தொடர்ந்து பேசுங்க. வக்பு மசோதா பத்தி சொன்னாரு. வக்பு மசோதாவை எதிர்த்தாங்க. என்ன எப்படி பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசிட்டு ஓட்டு போட்டாங்களோ, வக்பு மசோதாவை எதிர்த்துட்டு இந்தியாவிலே முதல்ல புதிதாக கொண்டு வரப்பட்ட வக்பு சட்டத்தை பின்பற்றி தமிழகத்திலே முதலாக வக்பு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பருக்கு தெரியுமா தெரியாதா? அதை வேணா நீங்க பாத்துங்க. இரண்டாவது இருங்க சார், நீங்க உங்க டைம்ல பதில் சொல்லுங்க. என் நேரத்தை நீங்க கேளுங்க. அவரு நேரத்துல பதில் வருவதற்கு காரணம் யார்? யாரு சார்? சட்டம் அமலுக்கு வந்ததுக்கான காரணம் யார் சார்? நாங்க சட்டம் வந்த பிறகு சட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம். தெரியாம பேச வேணாம். எதிர்த்தோம், திமுகவும் எதிர்த்தது. ஆனால் தமிழகத்திலே மட்டும்தான் இந்தியாவிலே முதலாக புதிய வக்பு வாரிய சட்டத்தின்படி புதிய வக்பு வாரியம் தமிழகத்திலே தொடங்கப்பட்டிருக்கு. எல்லா அதிகாரங்களையும் கலெக்டர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சார் சேலஞ்ச் பண்றேன் சார். காட்டுங்க சார், புது காட்டுங்க சார். காட்டுங்க, போய் சொல்லாதீங்க. ரெண்டு பேரும் கலந்து போய்ட வேண்டாம். காட்டுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. காட்டுங்க புதுசா வக்பு வாரியம். சார் காட்டுங்க சார். காட்டுங்க சார். புதுசா வக்பு வாரியம் எப்ப ஆரம்பிச்சாங்க தெரியுமா? புதுசா எப்ப அமைக்கப்பட்டிருக்காங்க தெரியும்? நான் கேட்டிருக்கேன். நவாஸ் கனி தலைமையிலான வக்பு வாரியம் 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது எப்போ? இல்ல சார், என்ன சார் நீங்க? இல்ல சார், அந்த அதிகாரம் அதுல யார் தெரியுமா? உரி சார், இங்க பாருங்க. இல்ல சார், சரி, கலெக்டர் அதிகாரம் அவர்களுக்கு தான் சார். சார் இன்னொரு இப்போ இந்த விவாதத்துக்கு நியாயம் இல்ல. நீங்க மாறி மாறி பேசுறது வெட்கப்படணும். நீங்க சட்டத்தின்படி சொல்றீங்க. முஸ்லிம்கள் வீடுகளை 10,000 வீடுகளை இடிச்சீங்க.
3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வெக்கப்படணும். அம்மாப்பேட்டையில தஞ்சாவூர்ல அம்மாப்பேட்டையில தாம்பரம் அசினாபுரத்துல எந்த கருத்தை சொல்றீங்க நீங்க? இல்ல எந்த கருத்தை நீங்க சொல்றீங்க? 10,000 வீடுகளை எந்த இடத்துல எப்படி இடிச்சாங்க? இல்ல கருத்து நிறைவு பண்ணுங்க. கருத்து நிறைவு பண்ணுங்க சார். இதுதான் விவாதமா? இல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அலிகேஷனா வச்சீங்க, எதன் அடிப்படையில் வைக்கிறீங்க? கேள்விக்கு தான் சார் பதில் சொல்றேன். சொல்றது கேளுங்க சார். அவர் வந்து மத வெறுப்பை வைக்கிறார். யார் மத வெறுப்பை வைக்கிறார்? நீங்க தான் மத வெறுப்பை தூண்டுறீங்க. நீங்க தான். சரி இப்போ அவருக்கு ராஜகாந்தி வெயிட் பண்ணுங்க. கருத்து நிறைவு பண்ணுங்க. சார் என்ன சார் நீங்க அவர் முடிச்ச நீங்க ஆரம்பிங்க. தாம்பரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த சுற்றுக்கு வர ராஜகாந்தி உங்க சார் எனக்கு தயவு செஞ்சு ஒரு 3 நிமிஷம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க. நான் பேசுறேன். அப்படி பேச முடியும். தாம்பரம் அசினாபுரம் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை கோர்ட்டினுடைய உத்தரவை காட்டி அங்கே 1500 வீடு, அங்க ஒரு 3500 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய உத்தரவின் அடிப்படையில் இடிக்கப்பட்டது? நீதிமன்ற உத்தரவின்படி. அப்ப திருப்பரங்குன்றத்தில் என்ன சொன்னீங்க? திருப்பரங்குன்றத்தில் என்ன சொன்னீங்க நீங்க? நீதிமன்ற உத்தரவை நீங்க இப்ப நீதிமன்ற அடிப்படையில் அதுதான் சொல்றேன். சரி சார் ஒரு நிமிஷம். நீங்கள் 2001 திமுக பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் பிசிகா பிஜேபி கூட்டணிக்கு போறாங்க. எப்போ பாபர் மசூதி முக்கியமான ஒரே செகண்ட் சார். சரி நான் சொல்றேன். கடைசி முறை சொன்னீங்க நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சது 2021 தொடர் தோல்வி. 2021 ஒரு வாக்குறுதி வந்து நேர்மை வேணும். நீங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. அது நீட்டை ரத்து செய்வோம், நகைக்கடனை கொண்டு வருவோம், கல்வி கடன் எல்லாம் சொன்னதனுடைய விளைவு உங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதே போல 2024 என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மத்திய அரசுல மோடியினுடைய சட்டையை பிடிச்சிட்டு 2021 எத்தனை தேர்தல் நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. 2021 வாக்குறுதி முடிஞ்சு 2024 இடைப்பட்ட காலத்துல எத்தனை தேர்தல் நடந்தது? எத்தனை வருஷம்? சட்டமன்ற உட்பகரண சார் நடக்க போகுது. மக்களவை தேர்தல் ஒரு தேர்தலா சார்? நீங்க இடைத்தேர்தலா ஒரு தேர்தலா சார்? நீங்க 24 பாராளுமன்ற தேர்தல் நிதியை நாங்கள் கொண்டு வருவோம், மோடியினுடைய சட்டையை பிடிச்சு கொண்டு வரும் சொன்னீங்களா இல்லையா? கொண்டு வந்தீங்களா? இந்த பாராளுமன்ற எம்பிக்கள் என்ன பண்றாங்க? இன்றைக்கு தமிழகத்தினுடைய உரிமைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாடகத்தை ஆடாதீங்க. 2024 மக்களவை தேர்தல் தானே சார்? என்ன காரணத்திற்காக அதிமுக அந்த கூட்டிலிருந்து வெளிவந்தது? தமிழ்நாட்டு நலனுக்கா? எடப்பாடி தேர்தல் கூட்டணி நீங்க கேக்குறீங்க. எதுக்காக நீங்க காங்கிரஸ் கூட்டணியில வெளிய வந்தீங்க? நீங்க முக்காடு போட்ட முசோலினி ஏன் சொன்னீங்க? அதுக்கு அப்புறம் நேரின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு ஏன் சொன்னீங்க? கேளுங்க, அங்க கேளுங்க சார். தேர்தலை பொறுத்தவரைக்கும் கூட்டணி அந்த தேர்தல் களத்துக்காக வைக்கிற கொள்கை வேறு, கூட்டணி வேற. அதே சமயத்துல அதிமுக அனைத்து ராஜீவ்காந்தி, அதனால இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ராஜீவ்காந்தி இவர்கள் திசை மக்கள் ரொம்ப நேரமா பேசிட்டீங்க. ராஜீவ்காந்தி கோடீஸ்வரன் அடுத்த சுற்றுக்கு வர நான் பேசும்போது அவர் இடம் இருக்கட்டும். அதுக்கு நான் பதில் நீங்க சொல்லுங்க, நேரடியாக சொல்லுங்க. வாத்துக்கு வந்திருக்கேன். கேள்வி கேட்கலாம், அவருக்கு பதில் சொல்லிடுவா. நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. விமர்சனம் வச்சா பதில் சொல்ல அவதூறையும் கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியும். அதாவது வக்ஃபு சட்டம் குறித்து இந்தியாவுடைய பாராளுமன்றமே பெருமரியாதைக்குரிய எங்களுடைய துணைப்பொதுச்செயலாளர் ராஜா அவர்களுடைய பேச்சை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கொண்டாடி இது ஒரு சிறந்த ஆகச்சிறந்த பேச்சுன்றது. எங்களுடைய தலைவர் வக்ஃபு சட்டம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தெருத்தோறும் போராடினோம். பாராளுமன்றத்தில் எங்கள் எதிர்ப்பையும் காங்கிரஸ் பதிக்கிற எதிர்ப்பையும் கூட்டக்கட்சி எதிர்ப்பையும் மீறி சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது அதில் பல திருத்தங்களை திராவிட இயக்கங்கள் பொதுவுரிமை இயக்கங்கள் வச்சுச்சு. ஆனால் சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இடத்துல சட்டம் நடைமுறைக்கு வந்துட்டா அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அரசுடைய டியூட்டி. அதுதான். அப்ப இந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் பண்ணல? சார் கொஞ்சம் 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 நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜவஹர்லால் நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாங்க. அவர் எவ்வளவு அவை கண்ணியத்தை காப்பாத்துங்க.